அந்த கெமிக்கல் பண்ணிட்டு நானும் ஆகிறேன் கொடுத்துட்டு நீ சாவேனே, நீ சாப்பிட்றத கண்குள்ளமாக பார்ப்பான். இது மட்டும் கிடையாது, குடும்பமே சாவும். பையனே படிக்கடாதான் இருக்கான், இதெல்லாம் கிடையாது. அவனுங்க ஊருக்குள்ள வந்தனையும் அவனுங்க வேலை முடிஞ்சனையும் பையனை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இது அவனுக்கும் தெரியல உனக்கும் தெரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஊரை விட்டு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, துட்டு வருதுன்னு போயிடுவேன். ஆனால் துட்டு வந்தால் நம்ம உயிர் போகும், புரிஞ்சா? அவனுங்க 2 டைம் யூஸ் பண்ணிப்பானுங்க காசுக்கு, அப்புறம் வேணான்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவன் நாட்டாமின்னு ஒரு டைம் யூஸ் பண்ணுவான், 2வது டைம் நீ இருக்க மாட்ட. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருங்கிறது சாமி மாதிரி, அந்த ஊர் அடிக்கிறதுங்கிறது வேண்டாத வேலைங்க. உன் பையன் எப்படி அடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான், நான் எப்படி காப்பாற்றலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஊர் மேலே பார்த்து இல்லாமல் யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் வேற மாதிரி திருவாரூர் முன்னாடியோ பயனாடியோ ஒன்றும் உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதை மூவ் பண்ணுறது என்னமோ பயன் கிடையாது. இந்த வெளிநாட்டு ப்ராப்பர்ட்டி அதுதான் இந்த கதை. என்ன இந்த ரியல் ஸ்டோரி ஆஃப் புரியலையா? உண்மையான கதையை அவன் தான் எழுதுறான், உண்மையான ஸ்டோரியை அவன் தான் அப்போதைக்கு நடைமுறையார் கதையில் நடிக்கிறேன். நான் யாருன்னா அந்த கதையை சொல்கிறேன். பையன் கடைசியில் ஹீரோ இறந்து கொடுப்பார். அப்படிப்பட்ட கதையை நீ எழுதுறன்னு நினைச்சிட்டு இருக்கிற, அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் உங்க 2 வச்சு, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.